சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடையாறு ஆற்றில் நீரின் அளவானது அதிகரித்துள்ளது. அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் எதிரொலி காரணமாக தற்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு முதலே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அடையாறு ஆற்றில் நீரின் அளவானது அதிகரித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அடையாறு ஆற்றில் நீரின் அளவானது அதிகரித்துள்ளது. அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடாது இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அடையாறு ஆற்றில் நீரின் அளவானது அதிகரித்து காணப்படுகிறது. இரவு முதல் சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது அடையாறு ஆற்றில் நீரின் அளவானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது அடையாறு ஆற்றின் நீரின் அளவானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவிடுங்க. வருண்யா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழையும், இன்று அதிகாலை முதல் பல்வேறு இடங்கள்ல மிக கனமழை, ஓரிரு இடங்கள்ல கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பெஞ்சல் புயல் என்பது இன்று மாலை கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில தற்போது முதலே சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் மற்றும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. அதே நேரத்துல சூறை காற்றுடன் பல இடங்கள்ல கனமழை என்பதும் கொட்டி தீர்த்து வருகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாகவே இது போன்ற புயல் காலங்களில், பெருமழை காலங்களில் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதன் காரணமாக அடையாறை அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படும். இன்னும் புயல் கரையை கடப்பதற்கே கிட்டத்தட்ட 8 மணி நேரங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நிலையில நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்து வரக்கூடிய கனமழை காரணமாகவும், அதே நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீரினுடைய அளவு திறந்துவிடப்படக்கூடிய அளவு அதிகரித்திருப்பதன் காரணமாக அடையாறு ஆற்றுல நீரினுடைய வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. வழக்கமா நம்ம இந்த சாலையை கடந்து செல்லும் போது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள்ல மணல் சிட்டுக்கள் தெரியும். ஏன்னா கழிவுநீர் மட்டும்தான் அடையாறுல போகக்கூடிய நிலையில அது குறைந்த அளவு மட்டும்தான் இருக்கும். பெரும்பாலான இடங்கள் அந்த மணல் சிட்டுக்கள் தெரியும். நீரினுடைய அளவு அவ்வளவு அதிகமாக இருக்காது. ஆனால் இன்று காலை நம்ம வரும்போது சரியா ஒரு 8 மணிக்கு இந்த காட்சிகளை நம்ம பதிவு செஞ்சோம். இப்ப மணி 8:12. 8 மணிக்கு இந்த காட்சிகளை பதிவு செய்யும் போதே அதை பார்க்க முடிகிறது. 2 கரைகளையும் தொட்டவாறு இந்த அடையாறு ஆற்றுல மழை வெள்ளம் என்பது செல்லக்கூடிய காட்சிகள். இது இன்னும் படிப்படியாக அதிகரிக்க கூடும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 449 கன அடி நீர் வரத்து வரக்கூடிய நிலையில கூடுதலாக 50 கன அடி நீரோடு சேர்த்து வெளியேற்றப்படுவதாக செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அடையாறுல நீரினுடைய வரத்து அதிகரிக்கக்கூடும். இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீர் மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை மற்றும் மிக கனமழை காரணமாக மழை வெள்ள நீர் என்பதும் இந்த அடையாறு ஆற்றுல திருப்பி விடப்படுகிறது. எனவே இந்த அடையாறு ஆற்றுல நீரினுடைய அளவு என்பது படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் இந்த அடையாறு ஆற்றுடைய நிலைமை குறித்து நம்ம தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஆனால் தற்போதைய நிலைமையில அடையாறுல வழக்கத்தை விட அதிக அளவு நீர் செல்லக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம ஜெயா பிளஸ் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த நீரினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய பட்சத்துல சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நீர் என்பது வெள்ள நீராக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கிறது. அரசு இப்போது வரை எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. அடையாறுல நீர் அதிகரித்திருக்கிறது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் ஜெயா பிளஸ் தங்களுடைய செய்தி நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த அடையாறு ஆற்றினுடைய காட்சிகளை பதிவு செய்து அதில் நீரினுடைய அளவு என்பது அதிகரித்திருக்கிறது என்றும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அந்த அதிகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம திரையில பார்த்திருக்கக்கூடிய இந்த காட்சிகள் வந்து சரியா 8 மணிக்கு, இன்று காலை 8 மணிக்கு நம்ம பதிவு செய்த காட்சிகள். 2 கரைகளையும் தொட்டவாறு நீரினுடைய அளவு அதிகரித்திருப்பதும், இதற்கு முன்பு அதாவது பெருமழை பெய்வதற்கு முன்பதாக அடையாறு ஆற்றில் பல இடங்களில் ஆகாய தாமரை என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மழை நீருடைய அளவு என்பது அதிகரித்து நீர் ஓட்டம் அதிகரித்திருப்பதன் காரணமாக அந்த ஆகாய தாமரைகள் கொத்து கொத்தாக அந்த மழை வெள்ள நீர்ல மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஜெயா பிளஸ் பதிவு செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மழையினுடைய வெள்ள நீர் என்பது அடையாறு ஆற்றில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்ற காட்சிகளை நம்ம காட்சிகளோட பதிவு செய்திருக்கோம். வர்ணியா, யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.